கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. தந்தனத்தோமுக்கு முன்னாடி போட்டாங்கன்னா பழியவே பல்லாண்டு காலம் ஜெய கோஷம் பாடுவோம் பழியவே. அவன் சுதர்மத்தை கடைபிடிச்சிருக்கான். சுகுவார்மத்தை ஒன்றும் சொல்லாதீங்க. ஒரு காதலன் காதலி எப்படி இருக்கணும்? சித்திரைக்கு பக்கத்துல சேர்ந்திருக்கிற வைகாசி போல் முத்தழகி நீயும் நானும் தங்கரத்தினமே 3 முடிச்சு போட்டு சேர்ந்துக்குவோம் புனரத்தினமே. ஏ தங்கம் ஏ பொண்ணு ஏ தங்கம் ஏ பொண்ணு. அப்பா என்ன எழுதினார் அதுல? காதலன் காதலி எப்படி இருக்கணும்? சித்திரைக்கு பக்கத்துல சேர்ந்திருக்கிற வைகாசி போல் முத்தழகி நீயும் நானும் தங்கரத்தினமே 3 முடிச்சு போட்டு சேர்ந்துக்குவோம் புனரத்தினமே. நேத்து நீ போட்ட கோலம் நீர் கோலமாயி போச்சு கோலம் போட்டுக்கலாம் தங்கரத்தினமே. ஏன் மச்சான கூப்பிடமா புனரத்தினமே. ஏ தங்கம் ஏன் பொண்ணு ஏ தங்கம் ஏன் பொண்ணு. பாடுறது வெங்கல குரல் சீர்காழி அண்ணா, எழுதி இருக்கிறது அப்பா. அதுக்கு ஒருத்தர் கேட்டாரு, 3 முடிச்சுன்னு அண்ணா படத்துல நீங்க எழுதலாமா? இது கல்யாண மாலையில தான் நான் சொல்லணும். 3 முடிச்சுன்னு அண்ணா படத்துல நீங்க எப்படி எழுதினீங்க? ஐயோ, அவருக்கு அந்த சாத்திரம் அது பிடிக்காது. யாரா இருந்தாலும் 3 முடிச்சுதானே, அழகா எடுத்து கொடுத்தாலும் 3 முடிச்சுதானே போட்டாங்க. அழகா சொன்னீங்க. அப்பா சொன்னாங்களா, நீங்க என்னன்னு நினைச்சு அதை மறுக்கிறீங்க ஐயா? நான் என்ன நினைச்சு எழுதியிருக்கேன்? 3 முடிச்சு, 1 கடமை, 1 கண்ணியம், 1 கட்டுப்பாடு. அண்ணாக்கு பிடிக்காததா இது? அதான் திருநெல்வேலி மூளை. அப்பா எதை நினைத்து எழுதியிருந்தாலும் அவரை அமைதிப்படுத்த அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற சத்திய சாதுரியம் இருக்கு இல்லையா, அது பகவான் கொடுத்தது. உள்ள எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அத்தனையும் அப்பாவோட. ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம், காஞ்சிபுரம் சிலுக்கு சேல தங்க ரத்தினமே, கல்யாணம் கட்டிக்குவோம் பொண்ணு ரத்தினமே. கனவுல வந்தவளே கதவு தாண்டி வந்தாலுன கனவாக போக வேண்டாம் தங்க ரத்தினமே. கல்யாணம் கதையாகி போகட்டுமே பொண்ணு ரத்தினமே. அன்னைக்கு ஈரோடுல அவங்களுக்கு காட்டன் வேஷ்டி. இன்னும் ஒரு அழகு பாருங்க, இது அண்ணாங்கிறதுனால இந்த ஈரோட்ட ஒரு அடையாளமா சொல்லி, காஞ்சியே ஒரு அடையாளமா சொல்லி, அதுல உண்மையும் இருந்து நமக்குரிய விஷயமும் இருந்து அவருக்குரிய சிந்தனையும் இருந்து பேலன்ஸ் தான். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, அந்த காலத்துல இருந்தவங்க இப்ப என்ன இந்த டைட்டில் அவருக்கு ஒரு 25 வயசு இருக்குமா? அவங்க அப்பாக்கு இருக்கும் 25 இருக்குல்ல. அந்த டைட்டிலையுமே அந்த பாலிடிக்ஸோடயே டிராவல் பண்ணிருக்காங்க பாருங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு, நாட்டு நடப்ப புரிஞ்சுட்டு, அதுதான் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அப்பா கொள்கை மாறவே மாட்டாங்க. யாருக்காக எழுதினாலும் அவர்களுக்காக படைப்பது என்பது இலக்கிய கடமை, சுதர்மம். நம் தொழிலை செய்வது சுதர்மம் இல்ல. இந்த சுதர்மம்ங்கிறது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அப்பா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். பரமாச்சாரியால பத்தி சொல்லுவாங்க. அதாவது அப்பா வில்லுப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கார். அப்படி உட்கார்ந்து இருக்கார், பரமாச்சாரியார் வந்துடுறார். அந்த வந்த போது அப்பா ஏந்திருக்கல அப்படிங்கறத காஞ்சி மடத்திலேயே சில பேர் அதை குற்றமா சொல்றாங்க. அப்ப பரமாச்சாரியார் சொன்ன பதில் என்ன அப்படிங்கறத நான் படிச்சிருக்கேன், நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, நீங்க சொல்லுங்க. அந்த கச்சேரியில கூடவே இருந்தாள் நான். அதாவது அப்ப நம்ம வில்லுல ஒரு கால் கட்டு ஒண்ணு இருக்கும். அந்த கால் கட்டு போட்டுட்டு அது இறக்க கூடாது. அது ஒரு தர்மம், சுதர்மம். அது அப்பா அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை சுதர்மம். ரொம்ப அது மைண்ட்ல ஏத்திட்டாங்க நம்மளுக்கு. என்னதான் இருந்தாலும் பெரியவா வந்த உடனே நீங்க போய் கும்பிட்டுக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்றவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஆனா அதுக்கு மறுநாள் பெரியவா சொன்ன பதில் இருக்கே, அதே பாருங்க, எனக்கு 50 வருஷம் கழிச்சு ஞாபகத்தை. என்ன அழகா சொல்றீங்க. என்ன சொன்னாரா? எல்லாரும் சொன்னீங்க, சுப்பு பண்ணது என்ன தெரியுமா? அவனை எதுவும் நீங்க சொல்லக்கூடாது. வில்லுப்பாட்டுக்கு காலில் ஒரு கட்டு உண்டு. தந்தனத்தோமுக்கு முன்னாடி போட்டாங்கன்னா பழியவே பல்லாண்டு காலம் ஜெய ஜெய சங்கர கோஷம் பாடுவோம் பழியவே அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா கேட்டனத. அவன் சுதர்மத்தை கடைபிடிச்சிருக்கான். அந்த சுப்புவார்மத்தை ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற மகாபிரியவாளுடைய வழி
அவளுடைய மொழி அவருடைய விழி. அந்த விழி கிடைக்குமான்னு வாங்க கிடைச்சிச்சு. விழி கிடைக்குமாங்கிறது வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது எப்போ எவ்வளவு வருஷமா இருக்கு? அது அந்த கலை உருவாகி எவ்வளவு வருஷம் இருக்கும்? இலக்கிய ரீதியா எடுத்தீங்கன்னா அது வந்து தொல்காப்பியத்திலே பண்ணத்தி என்ற வடிவம், கதையும் பாட்டும் சேர்ந்த வடிவம். சிலப்பதிகாரத்திலே உரையிடையிட்ட பாட்டு, அதுவும் வந்து உரை இடையிட்ட பாட்டு, டயலாக் சாங்ஸ். பின்னம் இருக்கு, அந்த அந்த வடிவத்துக்கான ஒரு பின்னம் இருக்கு. அது சிலப்பதிகாரத்துல சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த பாணர்கள்ங்கிறதே கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வரிசை. உண்மை. அந்த யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்ற வார்த்தை யாழை மீட்டும் பாணர்கள். எங்க வில்லுப்பாட்டுக்கு ஒரு பேர் உண்டு, ஆதி யாழ் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதை வச்சு அப்பா ஒரு பாட்டு எழுதினாங்க. கலைவாணி மீட்டும் வீணை கருவியின் உயிராம் நரம்பொலி வில்லிசை, கலைவாணி மீட்டும் வீணை. வீணையில இருந்து வந்தது வில்லிசை, வில்லிசைல இருந்து வந்து வீணை. பம்பை உருமி தக்கை தாளம் சித்துடுக்கை தரும் பொலியே தொம் தொம் தக்க திமி தக ஜுண்டுதா சல் சல் சலங்கை மணி ஒலியே நடுநாயக புலவர் வீசுகோல் வீசிட கலைவாணி மீட்டும் வீடை. இதுல வீசுகோல் இல்லாம வில்லுப்பாட்டு. இப்பெல்லாம் சில வில்லுப்பாட்டுகளை ஆடிக்கிட்டே பாடுறாங்க. பாடணும்யா, பாட்டுக்கு சுதி வேணும். சுதியை தேடுறதா? பாடி முடிச்சுடு, எங்கப்பா சுதி இருக்குன்னா தேடுறது. சுதி சேர்ந்தா கிடைக்கக்கூடிய ஜீவன். அடேங்கப்பா, பாட்டு தெரியலையா விட்டுறலாம், வெறுமை பேசிட்டு போயிடலாம். பாட்டு தெரிஞ்சா சுதி சேர்ந்து பாடணும். அதை தான் அப்பா சொல்லியிருக்காங்க. அந்த முத்தமிழையும் சேர்த்து அமைந்த பாடல் அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொன்னப்போ ஒற்றை தந்தி யாழ் அப்படின்னு ஈஸ்வர பாகவதன் ஒருத்தர் சொல்றார். எது வில்ல சொல்றார். நம்ம மகாவீரியவா என்ன சொன்னார்னா, சுப்பு உன் வில்ல பார்த்தா நேக்கு ராமன் தெரியறான். உடுக்கு வச்சுட்டு டும் 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 டுமில் டுமில், அது தமிழ் தமிழ் வருது இல்லையா, அதை வச்சுன்னு பார்க்கும்போது சிவன் ஞாபகம். ராமன்னா ராமேஸ்வரம், சிவன்னா காசி. ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. சுப்பு நீ ஒருத்தந்தாண்டா நேஷனல் இன்டர்நேஷனல் வச்சுட்டு பாட்டு பாடியிருக்க என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போ மாத்திரும்? காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு வந்துட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆக காசியும் ராமேஸ்வரியத்தையும் பார்த்த புண்ணியம் வில்லிசையை பார்த்தால் கிடைக்கும் என்பது மகாபரிவாளோட ஆசை. இதை எப்படி நாங்க விட முடியாது? சென்னைக்கு வந்து இப்ப கலைவாணரோட இருக்க நிறைய பாடல்கள் எழுதுறார். வில்லிசைக்குள்ள எப்ப வந்தார்? இப்ப எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. என்ன சுப்பு ஆறுமுகம் அப்படிங்கிறவர் கொத்தமங்கலம் சுப்புவோடைய மகனா அப்படின்னு நிறைய பேர் டவுட் பண்றாங்க. கொத்தமங்கலம் சுப்பு அண்ணாவும் சுப்பு ஆறுமுகம் ஐயாவும் திரைத்துறையில ஒரே நேரத்தில் பணி செய்தவர்கள், அவ்வளவுதான். ஆனா அவரும் வில்லை எடுத்தார், அப்பாவும் வில்லை எடுத்தார். அவர் காந்தி மகான் கதை என்று நாட்டுப்பாடல் வடிவிலே 1947 பாடினார். அவர் வில்லு மட்டும்தான் வச்சுப்பார், குட்டி ஜிமிக்கி வச்சுன்னு பாடுவார். அப்பா சகல வாத்தியங்களும் வச்சுன்னு பாடுவாங்க. அப்பா கலைவாணர் பாணி. கலைவாணருக்கு எப்ப வந்தார், எப்ப கத்துட்டார் வில்லுப்பாட்டு? யார்? அப்பாவா? முழுக்க கலைவாணருக்கு வில்லுப்பாட்டு எழுதி கொடுத்தது அப்பா தானே. கலைவாணர் வில்லுப்பாட்டு பண்ணார். ஒரு பீரியடுக்கு அப்புறம் கலைவாணர் திரைத்துறையை விட்டார். ஒரு திருநெல்வேலி நாகர்கோவிலும் சேர்ந்து வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சார். ரஷ்யா வரை போனார். யாரு? கலைவாணர். ஆமா, மக்களுக்கு தேவையா அதை பாடணும்யா வில்லுப்பாட்டு அப்படின்ற ரூட்டை கொடுத்தது கலைவாணர். நாத்திகருமாக ஒரே பாதையில் பயணித்தார். ரொம்ப அழகா சொன்னீங்க, எந்த கிளாஷும் இல்லாமல். காந்தி மகான் கதை. முதல்ல அப்பா வச்சு எழுதினாரு. ரஷ்யால பொது உடைமையை பத்தி பாடினாங்க. பாடிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 57ஓட கலைவாணர் உடைய மறைவு. அதுக்கப்புறம் 64 வரைக்கும் அப்பா வந்து சினிமா தான். நிறைய படங்கள் நாகேஷனாக்கு நிறைய எழுதியிருக்காங்க, சிவாஜி அண்ணாக்கு எழுதியிருக்காங்க, அப்புறம் எம்ஜிஆர் ஐயாக்கு எழுதியிருக்காங்க. அப்பா கண்ணதாசன், அவங்க 2 பேரும் ஒன்னா தங்கி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய கதை. துண்டில் ஒட்டிய தேளை உதர்வு போல் சினிமா துறையை உதறிவிட்டு அடியேன் வில்லிசைக்குள் நுழைகிறேன் அப்படின்னு பெரியவாளோட ஆசீர்வாதம். அப்பா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு இப்ப தெரியுது. இப்ப தெரியுது. ஆனா அதுல இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்க. வறுமை இதெல்லாம், நான் வறுமையோடு தான் கலைய விடாது, உண்மையை சொல்றது. சந்தோஷம். கலைஞர்கள் எல்லாருமே வறுமையோடு தான் வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணு பாத்தீங்களா, சொல்லுங்க, நீங்க பாரதி, சரி, சரஸ்வதியினுடைய அம்சம், சரி, அவர் திருமகன் லட்சுமியோட அம்சம், 2 பேரும் சேர்ந்த உடனே நல்ல வசதி வாய்ப்பு. இது உங்களை தவிர இது வரைக்கும் யாரும் சொல்லலாமா? சத்தியம், எவ்வளவு பாசம், என்ன அழகா சொல்றீங்க. இந்த கண்ணாடிங்கிறது வெளியிலிருந்து பார்த்தா தான் தெரியும். சோ அப்பா வந்து பரமாச்சாரியரை பாக்குறாரு. பரமாச்சாரியரின் தரிசனத்திற்கு பிறகுதான் இந்த வில்லிசைக்குள்ள வராரு. அதுதாமா வரலாறு. 64ல இருந்து கிட்டத்தட்ட 70 வருஷங்களாக இந்த வில்லிசையை தலைதூக்கி வளர்த்து இந்திய அரசின் உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ வரைக்கும் தொட்ட அப்பாவின் மகள் என்ற முறையிலே பெருமைப்படுகிறேன். எங்க வில்லுப்பாட்டு ஒரு பாணி வச்சிருக்கிறோம். வில்லுப்பாட்டெல்லாம் வில்லுப்பாட்டல்ல, படமெல்லாம் படம் அல்ல, பாட்டெல்லாம் பாட்டல்ல.
எல்லா வில்லுப்பாட்டும் வில்லுப்பாட்டு இல்லை, வில்லுப்பாட்டுக்குள்ள இதயம் இருக்கு. அதை எனக்கு சொல்லி கொடுத்தனால எங்க வில்லுப்பாட்டுக்குன்னு ஒரு பாணி அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் வழியே சிறப்பாக செய்வதனால் உங்களை போன்ற அறிவுபூர்வமான மக்கள் சபையிலே வில்லிசை தலையான இடத்தில் இருக்கிறது. ரொம்ப சரி. இப்போ அந்த வில்லுப்பாட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறதே அதற்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு, நாட்டுப்புற சங்கீதம் அப்படிங்கிறதே அதற்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு. ஆனால் கொஞ்சம் அது வந்து ஒரு சில வார்த்தைகள் அது இதெல்லாம் நம்ம பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கு. இது எந்த பாணிக்குள்ள வரும்? ஆமா, இது வந்து நாட்டுப்புற கலையினுடைய தலையாய கலை. சரி, அது எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இயல் இசை நாடகம். வில்லுப்பாட்டில் இயல் தெரிஞ்சவங்க பொதுவாக இயல் தெரிஞ்சவங்க பேச போயிடுவாங்க, இசை தெரிஞ்சவங்க பாட போயிடுவாங்க, நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்க போயிடுவாங்க. 3 தெரிஞ்சவங்க தான் வில்லுப்பாட்டு. 3 பின்னத்தில் தெரிவதல்ல, எனக்கு இவ்வளோ தெரியும், எண்ணத்தில் தெரியணும். இந்த எதை எதை எப்போ எப்போ யூஸ் பண்ணணும், எங்க பாட்டு வரணும், எழுந்துக்க விடாம பண்றது வில்லுப்பாட்டு. லைட்டா எழுந்துப்பாங்கல்ல, அது கூட எழுந்துக்க விடக்கூடாது. அப்போ வந்து இந்த 3 சக்தியும் சேர்த்துட்டு அடுத்தது ஒண்ணு இருக்கு, நகைச்சுவை. இவரை நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணமே வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சிரிப்பு. அந்த சிரிப்பு அவர் அப்படியே தொடர்றதுக்கு அனுமதிச்சிங்க இல்லையா? அழகா கேட்டீங்க. அந்த சிரிப்புக்குள்ள உன்னை பார்த்துப்பேன்ற பொறுப்பு தெரிஞ்சது. நீங்க கேக்குறதுல ஒரு விஷயம் புரியுது, பல இடத்துல அனுமதிக்கலான்னு தெரியும். அப்போ அந்த சிரிப்புங்க அப்பா ரொம்ப சொல்லுவாங்க, சிரித்து கொண்டே வருபவன் ஒரு அறைக்குள், இருண்ட அறைக்குள் தீபத்தை ஏற்றி கொண்டு அவ்வளோ அழகு. சரி, அப்படியே நம்ம வந்தது அந்த வாழ்க்கை. அந்த 4வது சிரிப்புங்கிறது. 5வது மனிதநேயம். எந்த கலைக்கும் இல்லாதன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சமே இருக்கிற மனித நேயம் என்பது வில்லுப்பாட்டுக்கு உண்டு. ஒரு கடை மனிதனுக்கும் வில்லுப்பாட்டு, காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டு இருக்காருன்னு புரியணும். இந்த மகாத்மா காந்தி அப்படின்னு ஆரம்பிச்சா புரிய போறதுல அவனுக்கு நம்மளுக்கு தேவையில்லைப்பா, நடந்து போயிடுவான். அவனுக்கும் புரிஞ்சால் தானே. அவன் கையிலும் ஒண்ணு பெரிய விஷயம் இருக்கு, நாட்டை முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அவன் கையிலும் ஒண்ணு இருக்கு. அவங்க கையில ஓட்டு இருக்கு, நம்ம கையில பாட்டு இருக்கு, மொத்தத்துல நல்ல ரூட் இருக்கு. அதை நீங்க போட்டுக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் நம்ம வழி வந்து ஆஹா நல்லதுன்னு புரிந்து கொள்வான். அதுதான் மனிதநேயம். 5 சொல்லிட்டேன். 6வது வந்து தேசபக்தி. அது பெரியவா எங்களுக்கு கொடுத்தது. தேசத்தையும் பாடு, தெய்வத்தையும் பாடு. தெய்வத்தை பாடியே ஆகணும். காரணம், வில்லுப்பாட்டு பிறந்ததே தெய்வத்தை பாடணும் தான். மாயசக்கி வவுர் பசிக்கி நாட்டுப்புற பாட்டு, வில்லுப்பாட்டு. கும்பி கோதிக்கி மணி அடிக்கி அன்னம் போடமா, நீ என்னை பாரமா. பசிக்குதுன்னு நம்ம சமைப்போம், ஆனா அவன் பாடுவான். நாங்க சமைக்கிறது இப்பெல்லாம் கிடைக்க. ஆராய்ச்சி மணி கட்டி அடிக்க சொன்னா ஒரு ராஜா, மணிச்சத்தம் கேட்டதுன்னா மக்கள் குறை என்று அர்த்தம். ஆராய்ச்சி மணிச்சத்தம் அடிக்கடியும் கேக்குதப்போ, அப்படின்னா என்ன அர்த்தம் அம்மா நீ சொல்லுவையே அப்படின்னு பாடும்போது அந்த பாட்டில் இருக்கிற ஜீவன் இருக்கு இல்லையா, அதுதான் வில்லுப்பாட்டோட வெற்றி. ஆக இயல் இசை நாடகம் சிரிப்பு மனித நேயம் தெய்வ பக்தி தேசபக்தி 7 ஸ்வரங்கள் கர்நாடக சங்கீதத்திற்கு, 7 வரங்கள் எங்கள் வில்லுப்பாட்டு. அருமை அருமை அருமை. அதான் நீங்க இப்ப என்னன்னா பாரதி சுப்பு அறிமுகமாகவே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு வேண்டியது என்னன்னா, பாரதி திருமகனா நீங்க மாறிய காலம், திருமகனோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. என் குடும்பத்துல மொத்தம் 6 பேருங்க. அப்பா வந்து ப்ரொஃபசர், சரி, தமிழ் ப்ரொஃபசர். அம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம், அவங்களும் தமிழ் தான். அப்பா தமிழ் பேராசிரியர், அம்மா தமிழ் ஆசிரியர், நான் தமிழ் சிறியர்னு சொல்லலாம். தமிழில் விளையாடி தமிழ் கலைசிரி வாழ்ந்த குடும்பம். 6 பேருங்க. 6 பேருமே எஜுகேஷன் லைன் தான். 3 அண்ணன் 2 அக்கா. இந்த எனக்கு கூட பிறந்த 5 பிளஸ் அப்பா அம்மா 7 பேர் குட்டில வளர்ந்தவன் தான். கடைக்குட்டி, நீங்க குட்டி குட்டி வளர்ந்தவன். அதனால எதுவா இருந்தாலும் உரிமையா கேட்பாங்க எல்லாரும். அப்படி பாராட்டு, திட்டுக்கு திட்டு, அடிக்கு அடி, இப்படி வளர்ந்த ஆள் தான். இப்போ எல்லாரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்க வச்சார் அப்பா. ஒருத்தர் மேக்ஸ், ஒருத்தர் ஃபிசிக்ஸ், ஒருத்தர் கெமிஸ்ட்ரி, ஒருத்தர் எக்கனாமிக்ஸு, ஒருத்தர் தமிழ், இந்த மாதிரி படிக்க வச்சு என்ன மேக்ஸ். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் கணித பேராசிரியனாக இருக்கேன். இப்போ ஆர்வத்தினால தமிழுக்கு வந்து முனைவர் பட்டமும் பெற்றுவிட்டார். நான் வந்து எங்க ஒர்க் பண்ணீங்க முன்னாடி? கல்யாணம் ஆகும்போது சத்யபாமாங்க மேக்ஸ் ப்ரொஃபசர். அது பல கல்லூரிகள் இருந்து அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆனேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன். என்னோட பீரியட்ல
கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்களுக்கு கண்ட்ரோலராக சைன் பண்ணியிருக்கேன். அடடா. 3300 PhDக்கு சைன் பண்ணியிருக்கேன். ஓ, நீங்க எதுல PhD பண்ணீங்க? அதாவது கண்ட்ரோலருக்கு முன்னாடி வந்து நான் தமிழ்ல PhD. ஓ, என்ன பண்ணீங்க தமிழ்ல? இந்த வில்லுப்பாட்டுல ஒரு PhD பண்ணணுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணாங்க, BA தமிழ், MA தமிழ் எல்லாம் செய்து வில்லுப்பாட்டுல PhD பண்ணான்னு ரிஜிஸ்டர் பண்ணேன். அப்போ நான் எடுத்த தலைப்பு என்னன்னா, வில்லுப்பாட்டு வளர்ச்சியில் கவிஞர் சுப்பு ஆர்வம் அவர்களின் பங்கு. ஓ, அதுதான் டாபிக். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து இவ்வளவு லட்சக்கணக்கான மாணவர்கள் PhDல வில்லுப்பாட்டுல பண்ண முதல் PhD நான் தான். எனக்கு அப்புறம் இப்ப பல பேர் PhD பண்றாங்க. இப்ப பாரதியும் PhD பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வில்லுப்பாட்டு பாடினாங்க, நீங்க படிச்சீங்க. அது ஒரே ரீசன் என்னன்னா, மாமா கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் கணிதத்திலையும் PhD பண்ணணுன்றதுனால அதுக்கப்புறம் கணிதத்திலையும் PhD ரிஜிஸ்டர் பண்ணேன். கணிதமும் கலையும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையாக ஒரு கணக்கு பண்ணி வாழ்ந்துட்டு. நான் சொல்லுவேன், கணவன் மனைவி அப்படின்னா மேக்ஸ் தான். என்ன மேக்ஸ்? ஈக்குவல் டு போடுறோமே, ஈக்குவல் டு யாராவது ஸ்கேல் வச்சு போடுறோமா? ஆனால் ஈக்குவலாக போடுறோம். ஒன்று கணவனாக இருக்கட்டும், ஒன்று மனைவி. யாராவது கோடு வச்சு ஈக்குவல் டு போடுறோம், 5 சென்டிமீட்டர் போடுறதே கிடையாது. 10 = 10ன்னு போடுறோன்னா 10 = 10. ஆனால் ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஒரு வரி கணவனாக இருக்கட்டும், மறுவரி மனைவியாக இருக்கட்டும். நீங்க இந்த பாட்டுத்துறைக்கு வந்து அப்பாவோடயே பாடிட்டு இருந்தீங்க. தனி மேடை எப்ப பாத்தீங்க? அப்பா கூடவே இருப்பதே நான் பெருமையாக நினைத்ததற்கு ஒரு காரணம், அப்பாவுக்கு வலதுகரம். நான் அந்த வலதுகரத்தை எடுத்துட்டு நான் முன்னுக்கு வரணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, வில்லுப்பாட்டுக்கும் இல்லை. அப்பா எப்போ ஒரு 15 வருஷமா மேடைக்கு வர முடியாது அப்படின்னு நினைக்கும் அத்தனை அனுபவமும் அத்தனை ஆசீர்வாதமும் என்னை நடுவில் உட்கார வச்சது இது அப்பா சைடு. ஆனால் எந்த வருஷம் அது? அதான் கரெக்டாக சொல்ல, அப்பா இறந்தது 2022. அதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்களேன். இதுலேயே வளர்ந்ததுனால எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்ன தெரியுங்களா? இதை நான் சொல்லித்தான் ஆகணுமா? இவர் ஒரு காரணம். என்ன தெரியுமா சொன்னார்? வில்லுப்பாட்டை விட்டுறாத, நீ தொடர்ந்து செய், நீ நடுநாயகமா உட்கார், உனக்கு நான் தாளம் போடுறேன். யாருங்க செய்வா? யார் செய்வா? அவர் பாட்டுக்கு தாளம் போடுறத விட என் பாட்டுக்கு போடுறாரு. எவ்வளோ அழகா இருக்கு. விட்டு கொடுக்க. அதாவது இன்னொன்னுங்க, நான் ரொம்ப ஒரு டக்குன்னு சோர்ந்து போற ஆளு. சோர்ந்துன உழைப்பில் இல்லை, ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படி டக்குன்னு தளராதே, முயற்சி செய், பின்னால திரும்பி பார்க்காது, முன்னால் போயிட்டே இரு அப்படின்னு எனக்குள்ள இருந்த திறமையை எப்படி அப்பா ஊற்றாக்கி வளர்த்தார்களோ, அம்மா ஆசீர்வாதம் பண்ணி மகாலட்சுமி சுப்புவார்மாவும் எங்க எல்லாருக்கும் தெய்வம் வளர்த்தார்களோ, இவர் வந்து கூடவே இருந்து வாசுகிக்கு வள்ளுவர் மாதிரி அல்லது வள்ளுவருக்கு வாசுகி மாதிரி எப்படியோ போட்டுக்கோங்க, அது யார் வேணா எப்படி வேணா போட்டுக்கோங்க, அந்த மாதிரி கூடவே இருந்ததுனால தான் இந்த நல்ல அறிவுபூர்வமான இடங்களில் எங்க வில்லுசை நடக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இவர் என் கூட இருப்பது. என் மகன் கலைமகன். நான் மேடையில் சொல்லுவோமா, மகன் வலதுசாரி இவர் இடதுசாரி, என் வாழ்க்கையில் என்னவோ சாரி அப்படின்னு சொல்லுவேன். ஜாலியாக இருக்கும். சிரமமான நேரத்தில் கொரோனா கூட நாங்கள் பாட்டு போட்டோம். கோவேக்சின் கோவிஷீல்டு போடுங்க, கொரோனா இல்லா உலகம் பாருங்கன்னு முதல்ல பண்ணது நாங்கள் தாங்க. இன்னைய காலகட்டத்துக்கு தேவைப்படுற ஒரே கருத்து மாரல் வேல்யூ. நீதினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புக்கை படிச்சு மூளையை வளர்த்தது அந்த காலம், அது அந்த காலம். ஃபேஸ்புக்கை பார்த்து மூளை குழப்பம் இந்த காலம், இது இந்த காலம். இன்று IG ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த காலம், இது இந்த காலம்.